பாலச்சந்தருடைய 70s 80s படங்களை பாத்தீங்கன்னா அதெல்லாமே அவருடைய மேடை நாடகங்களுடைய நீட்சியா தான் இருக்கும். ஆனா சில படங்கள்ல இந்த க்ளோஸ்அப்ஸ்ல எம்பசிஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா அவர் காட்டியிருப்பாரு. ஆனா இந்த சீன்ல அவர் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ஏன்னா நிறைய காமெடி எடுத்துருக்கிற அவருக்கு தெரியும் இந்த சீன்ல ஸ்கிரிப்ட்லயே நிறைய காமெடி நிரம்பி வழியுதுன்னு. அதை பர்ஃபெக்டா கேப்சர் பண்ணா போதும். அதை நீட்டா பண்ணிருப்பாரு. அண்ட் நிறைய லென்த்தியான ஷார்ட்ஸ் இந்த சீன் முழுக்க இருக்கும். முக்கியமா இந்த சீன்ல மியூசிக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஃபன்னியான சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஆடியன்ஸ் இங்க சிரிக்க வைக்கணும்ன்ற மாதிரி கியூ கொடுத்துட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்ல அந்த கான்வர்சேஷன்ஸ்லயே நம்மள இவ்வளவு தூரம் சிரிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஆச்சரியமான விஷயம் தான். பொதுவா காமெடி ஒர்க்காக ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு நடிகர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் டைரக்டர் அந்த மீட்டர் என்னன்னு சொல்லி கொடுத்தாலுமே கூட அந்த நடிகருக்குள்ள ஒரு மீட்டர் ஓடணும். அப்பதான் அந்த காமெடி ஒர்க் ஆகும். இதனால தான் கிரேசி மோகன் மற்ற நடிகர்களுக்கு எழுதுனதை விட கமல்ஹாசன் கூட அவர் சேரும்போது அங்க ஒரு புதுசா மேஜிக் கிரியேட் ஆகுது. பட் கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா காமெடியில டைமிங்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் ரஜினிகாந்த். அவருக்கு அந்த ஸ்கில்ஸை காமிக்கிறது இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் இல்லை. பட் அவருடைய அந்த காமிக்கல் ஸ்கில்ஸை ஃபுல்லா டிஸ்பிளே பண்றதுக்கு அவருடைய குருநாதர் கே பாலச்சந்தரே இந்த படத்துல அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ரஜினிகாந்தும் அதை சூப்பரா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு.